அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்களின் அடிப்படையில லக்னம் முதல் 12 பாவங்களில் சனி பகவான் அமர்ந்தால் பலன் எப்படி இருக்குன்றத பத்தி தான் பார்க்க போறோம். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இருள் கிரகம் 100% அவயோக பலனை கொண்ட கிரகமாக வரையறுக்கப்படுகிறது. சனி அமர்ந்தால் தடை தாமதங்கள் தான் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும் என்று பொதுவான விதிகள்லாம் கூறப்படுகிறது. அப்ப சனி பகவான் இப்படிப்பட்ட காரகங்களை தான் செய்யறாருன்னா அதுவும் இல்லை. சனி பகவான் நல்ல பலனாக நிறைய செய்கிறார். ஒரு மனிதனுடைய ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய காரக கிரகமா சனி பகவான் அமைகிறார். அதுபோல தொழில்துறைகள்ல பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை கனிம வளங்களுக்கும் சனி பகவான் தான் காரணம். ஒரு மனிதனுக்கு பெயரோ பணமோ புகழோ அழியாம பல தலைமுறைகளுக்கு கடத்தப்படணும்னா அதற்கு காரணம் சனி பகவான் தான். நிலையான உறுதியான பொறுமையான அத்தனை விஷயங்களுக்கும் சனி பகவான் ஆதிபத்திய காரகங்களை எடுத்து சனி பகவான் நல்ல பலனையும் கொடுக்க இயலும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அப்ப சனி என்பது பொதுவான கூற்றுகளின்படிதான் முழு இருள் கிரகமாக வரையறுக்கப்படுகிறது. அவரிடம் பல அழியாத நல்ல பலன்கள் ஒவ்வொரு ஜாதகர்களுக்கும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு பலன் உண்டு. ஆனா அது அந்த கிரகங்களுடைய தொடர்பு கிரக அமர்வை பொறுத்து நல்லதாகவும் கிடைக்குது, கெடுதலாகவும் கிடைக்குது. இந்த பதிவுல லக்னம் முதல் 12 பாவங்கள்ல இப்படிப்பட்ட ஆயுள்காரகர் கர்மக்காரகரான சனி அமரும் பொழுது பலன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். லக்னத்தில் சனி பகவான் இருக்கிறார். லக்ன வீட்டுல சனி இருக்கிறாருன்னா அந்த ஜாதகர் பொதுவாக குறைந்த உயரம் கொண்டவராகவும் தந்திரசாலி சுயநலவாதியாக வரையறுக்கப்படுகிறார். ஆனா ஒரு சில ஜாதகங்கள்ல அப்படியும் இருக்கிறது. சுயநலவாதியாகவும் இருக்கிறாங்க, குள்ளமான நபர்களாகவும் ஜாதகர் இருக்கிறார்கள், தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய சுயநலவாதியாகவும் இருக்கிறாங்க. ஆனா அதே லக்னத்தில் சனி இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி இருக்கிறாங்களான்னா அதுவும் கிடையாது. லக்னத்தில் சனி இருப்பவர்களை ஒருவருக்கு சுபர்கள் தொடர்பு கொள்கிறாரோ, லக்ன திரிகோணாதிபதியா இருந்தாலும் சரி, குரு சுக்கிர புதன் போன்ற கிரக தொடர்புகளோட லக்ன திரிகோணாதிபதி தொடர்புகளோட இருக்கும்பொழுது அப்படியே மாறுபடுது. அந்த நபரும் சராசரியான உயரத்தை அடைகிறார், நேர்மையான நபராக இருக்கிறார், கொண்ட கொள்கைக்கு இவரை போல் பிறரால் கூட பாடுபட முடியாது. எடுத்த காரியங்கள் எடுத்த கொள்கைக்காக கடைசி வரைக்கும் போராடக்கூடியவர், நேர்மையான நபர்களாகவும் இருக்கிறார்கள். இதே லக்னத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான். விதியாக அந்த சனி தனித்து வலுக்கக்கூடாது. தனித்து வலுக்காம சுபர்களுடைய தொடர்புல இருந்தா நேர்மையான மனிதர், நல்ல குணாதிசயம் கொண்டவர், கொண்ட கொள்கைக்கு கடைசி வரை உறுதியா இருக்கக்கூடிய நபர், எல்லாவற்றையும் பொறுமையோடு காற்று பொறுமை குணம் கொண்ட நபராக மாற்றுகிறது. அப்போ முழுக்க முழுக்க இருளாக அவயோகமா இருந்தா தான் லக்னத்துல சனி பிரச்சனை பண்றார். திரிகோண தொடர்புல இருந்தா ஜாதகருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறது. 2ஆம் இடத்துல சனி பகவான், வாக்குஸ்தானத்துல சனி. ஜாதகர் எந்த விதமான கருத்தையும் உடனே சொல்லக்கூடிய நபரா இருப்பார். பிறருடைய மனம் புண்படும் என்ற ஒரு நோக்கில் பார்க்காமல் எதை தோணாலும் அதை உடனே பிரயோகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பிரயோகப்படுத்தக்கூடிய நபர். அதுபோல காலம் தாழ்த்தி குடும்பத்தை உருவாக்கும். காலம் தாழ்த்தி ஜாதகருக்கு குடும்ப உறவுகள் உண்டாகும். ஆரம்ப காலங்கள்ல பண பொருளாதாரத்திற்கு மிகவும் சிரமப்படக்கூடிய நபராக இருப்பார். பெருபணத்தை சேகரிப்பதுல சிரமங்கள் இருந்து ஆஃப்டர் 30 வயதிற்கு பிறகு சேகரிக்கக்கூடிய நபர். இதே 2ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய சனி பகவானை சுபர்கள் லக்ன திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பிலும் இயற்கை சுபர்கள் தொடர்பில் இருக்கும் பொழுது வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் யாரையும் அழிக்கணும்னு நினைக்காத நபரா இருப்பார். குடும்பம் லேட்டா உருவானாலும் நல்ல குடும்பத்தினால் மகிழ்ச்சி கிடைக்கும். ரொம்ப தாமதமா திருமணம் நடக்கும், சுபகாரியம் நடக்கும், குடும்பம் உருவாகும். ஆனா ஜாதகருக்கு அதனால மகிழ்ச்சிகள் கிடைக்கும். மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய ஒரு நிலையானது இந்த சனியால உருவாகும். அப்ப திரிகோண தொடர்புல இருக்கும்பொழுது தாமத குடும்பம் என்றாலும் யோகமா அமைச்சு கொடுக்கிறார். 3ஆம் இடத்திலே சனி பகவான் சகாய சனி. 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி சகாய சனி ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்குது. ஆனா உடன் பிறந்தவர்களோட சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகளை கொடுக்குது. உடன் பிறந்தவர்களோட சற்று சாதகம் இல்லாத சூழலை ஏற்படுத்துகிறது. ஆனால் ஜாதகருக்கு எதை எங்க எப்பொழுது எப்படி செய்யணுன்ற ஒரு வலுவை கொடுக்கிறது. அதுபோல பொறுமையை கொடுக்கிறது, பிரச்சனைகளை கையாளும் திறனை கொடுக்கிறது. அதே 3லே இருக்கக்கூடிய சனி பகவானை திரிகோணாதிபதிகள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஜாதகர் வாழ்க்கையில் புகழடைகிறார். செய்யும் தொழிலின் மூலியமாக பெயர் புகழை அடைய கடமைப்படுகிறார். தீரியம் என்பதனால் இல்லற சுகத்தில் எந்த பிரச்சனையும் இருக்கிறது இல்லை. ஆனா சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளோட மட்டும் இவருக்கு பிறகு பிறந்த நபர்களோட பிரச்சனைகளை கொடுக்கிறது. 4ஆம் இடத்துல சனி சுகஸ்தானம், தாயை பற்றி சொல்லுது, வீடு மனைகளை பற்றி சொல்லுது, சொத்துக்களை பற்றி சொல்லுது, கல்வியை பற்றி சொல்லுது. ஆரம்ப காலங்களில் இந்த 4ல சனி இருக்கிற நிறைய பேர் நினைச்ச படிப்பை படிக்கிறதுல இல்ல படிப்புல ஒரு தடை ஏற்பட்டு சனி தசையே வந்துச்சுன்னா கண்டிப்பா தடை ஏற்படும்.
தடை ஏற்பட்டு டிராப் அவுட் ஆகி படிக்கக்கூடிய நபர்கள் அல்லது படிப்பை சரியா கையாள முடியாத நபர்களாக இருக்கிறார்கள். அதுபோல கட்டிய வீட்டை வாங்கக்கூடியது, காலந்தாழ்த்திய வீடு, வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வகையில ஒரு தடை இருக்கிறது, இதெல்லாம் இந்த 4ல சனிதான். தாயாரை பொறுத்த வரைக்கும் நல்ல மனிதராக இருப்பார், நல்ல நேர்மை கொண்ட நபராக இருப்பார். எப்பொழுது என்றால் திரிகோண தொடர்பு, 4ல் அமர்ந்த சனிக்கு திரிகோண தொடர்பு தான் பெரிய வீட்டை, கட்டிய வீட்டை வாங்கக்கூடியது அல்லது பெரிய வீடுகளில் வசிக்கக்கூடிய நபராக இருப்பார். ஆனா காலம் தாழ்த்தி ஜாதகருக்கு வித்தைகள் கையகப்படும். எந்த ஒரு படிப்பா இருக்கட்டும், சுபகாரியமா இருக்கட்டும், ஆரம்பத்துல தடை, பிறகுதான் நல்லா இருக்கும். ஆஃப்டர் 30க்கு பிறகு சொந்தமா சொத்து, ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய பேர் சொல்றது உண்டு, ஒரு வீட்டுக்காக நான் வாழ்க்கையில் பெரிதும் சிரமப்பட்டேன்னு சொல்லி ஒரு பெரிய வீடா கட்டிடுவாங்க. இதுவரைக்கும் நான் 2 வீலர் கூட வாங்கினதில்ல, வாங்கினா ஒரே நேரடியா கார் தான், அதுவும் பெரிய கார் அப்படின்ற மாதிரி இந்த பெரிய வாகனங்களை வாங்கக்கூடியவர்கள் அந்த 4ல சனிதான். தாமதப்பட்டாலும் ஒரு பெரிய கருப்பு கலர் வாகனங்களை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்களாகவோ இந்த 4லே சனி பகவான் இருப்பவர்கள் இருப்பார்கள். அதுபோல எந்த ஒரு பொருளையும் உயர்மட்டத்தில் தாமதமா தான் கிடைக்கும், அந்த தாமதமா கிடைக்கக்கூடியதும் உயர்மட்டத்தில் கிடைக்கக்கூடியதும் இந்த 4ஆம் இடத்து சனி பகவான் உறுதிப்படுத்துகிறார். 5லே சனி பகவான், 5ஆம் இடம் மனசை குறிக்குது, முன்னோர்களை சொல்லுது, குழந்தைகளை பற்றி சொல்லுது. அப்ப ஜாதகருக்கு எப்பொழுதுமே மனதுல ஒரு கலக்கங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா உறுதியான மனதையும் கொடுக்கும். திரிகோண தொடர்புல இருந்தா எப்ப கிடைக்கும்? இளம் வயதுகள்ல எப்பொழுதுமே ஒரு முடிவுகள் எடுக்கிறதுல குழப்பமான நபர்களாக்கி பிற்பகுதியில யோகம். அதுபோல பூர்வீகத்தை விட்டு வெளியில இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். பூர்வீகத்தை விட்டு வெளியில தான் ஜாதகருக்கு யோகங்கள் உருவாகும். திரிகோண தொடர்புனா ஆரம்ப காலங்கள்ல குழந்தைகளை நினைத்து கவலை கொள்ளக்கூடிய நபரா இருப்பார். பிற்பகுதியில தான் குழந்தைகளினால் ஆதாயம் கிடைக்கும். முதல்ல குழந்தைகள் என்ன பண்ணுமோன்ற ஒரு பதட்டம் இருக்கும், பிற்பகுதியில குழந்தைகளினால் ஆதாயம். ஜாதகருக்கு யோசனை, சிந்தனை திறனை குறைக்குது. 5ஆம் இடத்துல கிரியேட்டிவ் ஸ்கில்ல சனி குறைக்கிறார். ஜாதகர் எப்பொழுதுமே முடிவெடுக்கிறதுல ஒரு குழப்பங்களை இந்த 5ஆம் இடத்து சனி கொடுத்துருது. 6ஆம் இடத்துல சனி பகவான் ருணரோக பாவத்துல, 6ஆம் இடம் சனிக்கு ஏற்ற பாவம், எதிரி நோய் கடன் வம்பு வழக்கு ஊழியத்தை சொல்லக்கூடியது. அப்ப 6ஆம் இடத்திலே சனி இருப்பது நன்மை, எதிரிகளை வீழ்த்த முடியும். நோய்க்காரக கிரக சனி அங்க இருக்கிறார். 6ஆம் அதிபதி அவயோகமா இருந்தாருன்னா பிரச்சனை, 6ஆம் அதிபதி திரிகோண தொடர்புல இருந்தாருன்னா உடம்பு பிரச்சனை பத்தி எப்பொழுதுமே கவலைப்பட வேண்டாம். ஜாதகருக்கு ஏதாவது ஒரு வகையில உடம்பு சரியா போயிடும், என்ன நோய் வந்தாலும் சரியா போயிடும். அதுபோல எதிரிகள் இருந்தாலும் எதிரிகள் ஜாதகரிடம் சரணடைவார்கள். நல்ல வேலை அமையும். ஆனா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகமா எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும், அதிக உடல் உழைப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கி கொடுக்கும். 7ஆம் இடத்துல சனி பகவான், 7ஆம் இடத்துல சனி பகவான்னா திக்பலத்தை பெறுவார். நண்பர்கள், கூட்டாளிகள், வாழ்க்கை துணை, பார்ட்னர் எல்லாம் குறிக்கக்கூடிய பாவம். அப்ப இந்த 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பவர்களுக்கு காலம் தாழ்த்திய குடும்பம், எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இளம் வயதுகள்ல திருமணம் நடந்துடுறது இல்லை, லேட்டா திருமணம். ஒருவேளை எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இளம் வயதுகள்ல நடந்துருதுன்னா பார்ட்னரோட சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், ஒண்ணு சேர்றது இல்லை, பிரச்சனைகளோட வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. ஜாதகர் ஒண்ணு சொன்னா வாழ்க்கை துணை ஒண்ணு சொல்றேன். அதுபோல நண்பர்கள் பெரிதாக இருப்பதில்லை, குறைந்தபட்ச நண்பர்களை கொடுக்குது. இந்த 7ஆம் இடத்து சனி திக்பலம் பெறுவதனால காலம் தாழ்த்தி யாரெல்லாம் திருமணம் பண்றாங்களோ எல்லாருக்குமே இந்த சனியினால் யோகமான பார்ட்னர் கிடைக்கிறார், வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய நல்ல துணைவர். யாரெல்லாம் பிஃபோர் 30க்குள்ள பண்றீங்களோ பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஜாதகர்கள். 8ஆம் இடத்துல சனி பகவான், ஆயுள் காரக கிரகம், ஆதிபத்திய வீட்டுல நிறைய பேர் இடத்துல சனி மறைஞ்சிருக்கிறார், யோகாதிபதியான பயம் இருக்கும். 8ஆம் இடத்துல சனி மறைந்தாலும் 2ஆம் இடத்தை சமசத்துவமா வெளிப்படுத்துவார். பூர்வீகத்தை விட்டு வெளியே போறது, குடும்பம் உருவான பிறகு வெளியில போய் செயல்படுவார். ஜாதகருக்கு 8ல காரக கிரகம் இருப்பதனால ஆயுள் பலம் உண்டு, 8ஆம் இடத்திலே ஆயுள் உண்டு. திரிகோணாதிபதி தொடர்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்ல ஆயுள், பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் வாழ்க்கையை நடத்தக்கூடிய வசதி வாய்ப்புகளை சேர்த்துக் கொள்ளக்கூடிய நபரா இருப்பார். இந்த 8லே சனி இருப்பவர்களுக்கு அவ்வப்போது உடல் சார்ந்த பயம் இருக்கும், ஹெல்த் விஷயங்கள்ல பயம் இருக்கும், மரண பயங்கள் இருக்கும். ஆனா ஜாதகருக்கு 8ல சனி நல்ல ஆயுளை கொடுக்கிறது, பூர்வீகத்தை விட்டு வெளியில போய் கௌரவ பெயர் புகழை கொடுக்குது, ஜீவனம் தொழிலுக்காக வெளியில் செல்லக்கூடிய சூழலை கொடுக்குது. 9ஆம் இடத்திலே சனி பகவான், 9ஆம் இடம் பாக்கிய பாவம், தந்தையை குறிக்குது. தந்தை வழி உறவு, தான தர்ம சிந்தனைகள், இறை நம்பிக்கை, வெளியூர் பயணம். அப்ப 9லே சனி இருப்பவர் தந்தைகிட்ட எது இருந்தாலும் ஜாதகருக்கு செய்யறது இல்லை. வாழ்க்கையில சக வயதுள்ள நபர்களுக்கு என்னென்னலாம் நடக்குதோ அது ஜாதகருக்கு கொஞ்சம் தடை பண்ணி தான் நடக்குது. எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ஈஸியா கிடைச்சிடுறது இல்லை. தந்தைகிட்ட எல்லாம் இருந்தாலுமே ஜாதகருக்கு உடனே செஞ்சிடறது இல்லை. இதெல்லாம் இந்த 9ஆம் இடத்து சனி வலுத்துட்டாருன்னா கண்டிப்பா சகல பாக்கியமும் தாமதமாக நடக்குது. ஆனா அந்த சனி திரிகோண வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஒருவேளை திரிகோணாதிபதி தொடர்புல இருந்துச்சுன்னா தாமதப்பட்டாலும் நிலைத்த பாக்கியங்கள். எல்லாருக்கும் நல்ல திருமணம் நடந்திருக்கும், ஆனா லைஃப்ல அவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. காலதாழ்த்தி ஒரு திருமணம் நடந்திருக்கும், நல்ல வாழ்க்கை துணைவர், நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமைஞ்சு சந்தோஷமா வாழக்கூடிய நபரா இருப்பார். தடைப்பட்டு ஒரு கல்வி கிடைச்சிருக்கும், ஆனா கல்வியில நல்ல வல்லவராகி அதே தொழிலா பண்ணி வெற்றி பெறக்கூடிய நபர். வேலை, அதிகாரம் எதுவானாலும் தடை பண்ணாலும் இந்த 9ல சனி இருக்கிறவங்களுக்கு லேட்டாக்க ஆரம்பிச்சாலும் திரிகோண தொடர்பு தான் யோகமான பாகியங்கள்.
சகல பாக்கியமும் வாழ்க்கையில நடக்கக்கூடிய நபர். ஆனால் முற்பகுதி வாழ்க்கையில எல்லாமே தடை பண்ணி கிடைக்கக்கூடிய ஜாதகர்கள். அதுபோல இறை நம்பிக்கைகளை பொறுத்த வரைக்கும் சனி திரிகோண தொடர்பை விட இயற்கை சுபர்களுடைய தொடர்புல இருந்தா இறை நம்பிக்கை இருக்கும். இல்லைன்னா இறை நம்பிக்கை அற்ற நபராக ஜாதகர் இருப்பார். 10லே சனி பகவான், ஜீவனத்துல சனி கர்மக்காரகர் 10ஆம் இடத்தை ஆளுமை செய்கிறார். நல்ல உழைக்கக்கூடிய நபர். ஜாதகருக்கு நல்ல உழைப்பு திறன் உண்டு, தொழில் செய்யலாம். 10ஆம் இடத்து அதிபதி வலுத்து இருந்தார்னா கண்டிப்பா இவர்கள் தொழில் செய்யலாம். எப்படிப்பட்ட தொழில் செய்யலாம்? மெட்டீரியல் சம்பந்தமானது, ரீசைக்கிள் ப்ராசஸ் சம்பந்தமானது, கனிம வளங்கள் சம்பந்தமானது, பெட்ரோலியம் சம்பந்தமானது, மேனுபேக்சரிங் சம்பந்தமானது, அதுபோல எதெல்லாம் இயந்திரங்களை வைத்து இயக்கக்கூடியதோ அத்தனை விதமான தொழிலும் பண்ணலாம். மேன் பவர் ஏஜென்சி பண்ணலாம். கமிஷன் பேசிஸ்ல எல்லாமே பண்ணலாம். சனிக்கு வீடு கொடுத்த கிரகம் வலுத்திருந்தா சனி 10ல் இருப்பது தொழில்கள் செய்யலாம், நிலைத்த வருமானத்தை கொடுக்கும். 11லே சனி லாபத்தியல் சனி, இதை நம்ம சகாய சனியா சொல்றோம். 11ஆம் இடத்து சனி யோகம். ஏன்னா ஆசைகள் பூர்த்தி அடையுமான்றது இந்த 11ஆம் இடம் தான் சொல்லுது. ஆசைக்காக ஜாதகர்கள் எதையும் செய்ய துணிவது இந்த 11ஆம் இடத்து சனினாலதான். சனி 11ல இருப்பது ஜாதகருக்கு எது நினைச்சாலும் நடக்கக்கூடிய ஒரு ஜெயபாவம். இதை மட்டும் திரிகோணாதிபதிகள் தொடர்பு 11ல சனிய பார்த்து தொடர்பு பெற்று விட்டால் இந்த சனி பகவான் பணத்தை கொடுக்கிறார். பெரும் பணம், பெரும் அதிர்ஷ்டம். ஜாதகர் என்ன நினைச்சாலும் கிடைக்குது. பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பார், அங்கு பெரிய கௌரவ பெயர் புகழோடு வாழக்கூடிய நபரா இருப்பார். எதை நினைத்தாலும் அதை அடையக்கூடியது இந்த 11ஆம் இடத்து உபஜயபாவமான 11ல் இருக்கக்கூடிய சனி. 12ல சனி அயன சைன போகமான விரயபாவம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி இந்த 12ஆம் இடம் சொல்லுது, பயணங்களை பற்றி சொல்லுது. அப்போ 12ல சனி இருக்கிறவங்க பேர்ல எப்பயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 12ல சனி இருக்கிறவங்களால பண்ணி அது பொய்த்து போயிடும், ரிட்டர்ன்ஸ் வராது. அப்ப 12ல சனி இருக்கிறவங்களுக்கு அது ஒருவேளை திரிகோணாதிபதியா இருந்தா பூர்வீகத்தை விட்டு வெளியில நல்ல லாபங்கள் கிடைக்கும், வெளியில நல்ல யோகங்கள் கிடைக்கும். ஆனா எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. லேண்ட்லயா இருக்கட்டும், முதலீடு ஷேர்கள்லயா இருக்கட்டும், இந்த 12ல சனி இருக்கிறவங்க பேர்ல பண்ணுவது யோகம் அல்ல. ஆனா இந்த 12ல சனி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்? வெளிநாடு தூரதேச பயணங்கள்ல வெற்றி காணலாம், வேறு மாநில பயணங்கள்ல வெற்றி காணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஆனா ஜாதகர்கள் அயன சயனங்களின் சார்ந்து சனி இருப்பதனால் கனிம வளங்கள் சார்ந்து, தொழில்துறைகள் சார்ந்து தொழில் பண்ணலாம், அது யோகம் பண்ணும். தொழில்துறை சார்ந்த வேலைகளுக்கு இது யோகம். அதுபோல தூக்கம் வர்றதுல நிறைய பேருக்கு இந்த 12ல சனி இருக்கிறவங்களுக்கு சிக்கல் இருக்கும். சனி தசை வந்துருச்சுன்னா ஒருவேளை திரிகோண தொடர்புகள் இந்த 12ல சனி இருக்குன்னா வேறு ராஜ்யங்கள் எங்கு பிறந்தாரோ அதை விட்டு வேறு நாடுகளுக்கு பயணப்படுத்தி அங்கு யோகத்தை செய்கிறார். அப்ப திரிகோண தொடர்பில் 12ல் சனி இருந்தா வேறு தேசம், வேறு மாநிலங்கள் யோகம். பூர்வீக சரௌண்டிங்ல இருக்கிறவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்னால் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த பதிவில் லக்னம் முதல் 12 பாவங்கள் வரை சனி பகவானுடைய பொது பலனாக பார்த்தோம். உங்க ஜாதகங்கள்ல இதை நீங்க பொருத்தி பார்த்து கொள்ளலாம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.